ஓகே, இந்த அடிஷன் சப்ராக்ஷன் ஆக்சுவலாக இது வந்து வீடியோ கிளாஸ் இல்லாமல் கிளாஸ் ரூமில் எடுக்கிற கிளாஸாக இருந்துச்சு அப்படின்னா, இஃப் யூ ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் லிசனிங் இன் தி கிளாஸ் ரூம், நான் திரும்பவும் இந்த அடிஷன் பற்றி சப்ராக்ஷனை பற்றி திரும்பவும் கிராஃபை போர்டில் வரைஞ்சி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் உங்கள் மனசில் பதிகிறவர்களையும். ஆனால் அந்த வேலை இங்கே தேவையில்லை இல்லைங்களா? நீங்கள் திரும்ப அந்த வீடியோ செக்ஷனை பார்க்கணுன்னு சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ செக்ஷனை நீங்கள் திரும்ப பார்க்கணும். அப்போ தான் அது மண்டையில் வந்து ஸ்டோர் ஆகும். நீங்கள் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்து கூட்டி கிராஃப் வரைஞ்சி பார்க்கணும். 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை சப்ராக்ட் பண்ணி அதுக்கான கிராஃபை வரைஞ்சி பார்க்கணும். சப்ராக்ட் பண்ணி ப்ளோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே தான் இருக்குன்ற ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு நீங்கள் வந்துடணும். ஸோ அஃப்கோர்ஸ் மை நெக்ஸ்ட் ஸ்டெப் வில் பி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். Multiplication of complex numbers. We are going to multiply 2 complex numbers. ஆனால் இதை நான் கிராஃபுக்கு இப்போ எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. கிராஃபுக்கு எடுத்து போனால் இப்போயே இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். இது கிராஃபுக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படின்றது, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவிஷன் பண்ணி அதை கிராஃபுக்கு எட்டும்போது இட் வில் பி a more interesting thing. ஆனால் போலார் ஃபார்ம்னா என்னன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெக்டாங்குலர் ஃபார்மில் தான் இப்போ நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை போலார் ஃபார்ம் ஆயிலர்ஸ் ஃபார்முக்கு எடுத்துன்னு வந்ததுக்கு பிறகு நான் அதை கிராஃபுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக நல்லாயிருக்கும் அது. ஓகே, ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஜஸ்ட் அதை பெருக்க மட்டும் கற்றுக்கலாம். Z1ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், Z2ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இது A + IBன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது C + IDன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு எடுத்து. ஸோ தீஸ் ஆர் தி 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ Z1ஐயும் Z2ஐயும் ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை தீஸ் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ Z1 into Z2. Z1ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் A + IB into C + ID. ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. ஜஸ்ட் அல்ஜிப்ராவில் பெருக்கிற மாதிரி எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பெருக்கலாம். இந்த ஏவை எடுத்து இது 2 கூடயும் பெருக்கலாம். பெருக்கின பிறகு நான் ஃபைனலைஸ் பண்ணுறேன் எல்லாத்தையும். ஸோ A into C is AC plus IAD, ரைட்? IAD இது 2த்தையும் பெருக்கலாமா? இது 2த்தையும் பெருக்கலாம். ப்ளஸ் IBC, ரைட்? IBC இது 2த்தையும் பெருக்கினீங்கன்னா what you will get? I into I is I square BD. I square BD. I square is -1, right? I square is -1. So this is AC, this is IAD plus this is IBC and this is -1, minus BT. So after multiplying this complex number, ரியல் பார்ட்டை தனியாக ஆக்குங்க, இமேஜினரி பார்ட்டை தனியாக ஆக்குங்க. தட் இஸ் அ வே டு ரெப்ரசென்ட் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அது சொல்லாமலே நம்ம செய்யணும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த மாதிரி ஃபார்மில் தான் நம்ம எழுதணும். ரியல் பார்ட்டை தனியாக பிரித்து எட்ட வச்சிடணும், இமேஜினரி பார்ட்டை தனியாக பிரித்து வச்சிடணும். ஏன் சார் எழுதணும்? அப்போ தான் அதெல்லாம் நம்ம கிராஃபில் அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 2 தான் ரியல் பார்ட் இல்லை, ஏன்னா அதில் ஐ இல்லை. அதில் ஏன் அதை ரியல் பார்ட்டுன்னு சொல்லலாம்? அதில் இமேஜினரி யூனிட் இல்லை. ஸோ ஏசி மைனஸ் பிடி. ஸோ திஸ் இஸ் த ரியல் பார்ட். இது 2த்துலேருந்தும் ஐயை காமனாக வெளியே எடுக்கலாம். வெளில எடுத்தீங்கன்னா AD plus BC. So this is Z1 into Z2. Okay, this is the way to multiply the 2 complex number. நான் இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரை பெருக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க, இதையும் கவனிங்க. இதை திரும்ப ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் பெருக்க போகிறது. ஓகே, இப்போ என்ன செய்யலாம்னா பாரு, ரியல் பார்ட் இன்டூ ரியல் பார்ட். இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் பெருக்கிறேன் பாரு. ரியல் பார்ட் இன்டூ ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் இன்டூ இமேஜினரி பார்ட். See, real part into real part is AC. Imaginary part into imaginary part is BD, and you put minus here. You store this. ஏன்னா 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை பெருக்கிறது ரொம்ப ஈஸியாக ஆகிடும். Real part into real part, imaginary part into imaginary part, and you put minus here. Plus I. இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னா பாரு, ரியல் கூட பெருக்குனீங்க, இமேஜினரி கூட பெருக்குனீங்க. இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னா ரியலை இமேஜினரி கூடயும் இமேஜினரியை ரியல் கூடயும் பெருக்க போகிறீங்க, கலந்து பெருக்க போகிறீங்க. ஓகே, ஸோ AD plus
BC. ஏன் அந்த வழி? Are you getting same answer? Yes. ஏன் இந்த வழி அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்டேஜ் பாருங்களேன், ஒரு தடவையும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பெருக்கும்போது இந்த ரெண்டு ஸ்டேஜை தேவையில்லாத எழுதிட்டே இருக்க தேவையில்லை. இந்த ஐயை காமனாக வெளில எடுக்கிறது, I ஸ்கொயரை -1 போகிறது. பட் திஸ் இஸ் த ரைட் ப்ரொசீஜர். பட் இது கொஞ்சம் எழுதிக்கலாம் பாருங்களேன். ஒரு இடத்துல மைனஸ் வருது, ஒரு இடத்துல ப்ளஸ் வருது. ரியல் இன்டூ ரியல், இமேஜினரி இன்டூ இமேஜினரி, நடுவில் மைனஸ் போட்டுக்கணும். ரியல் இன்டூ ரியல், இமேஜினரி இன்டூ இமேஜினரி, நடுவில் மைனஸ் போட்டுக்கணும். ப்ளஸ் ஐ, எதா இருந்தாலும் ப்ளஸ் ஐ, நடுவில் கண்டிப்பாக ப்ளஸ் ஐ. ரியல் இன்டூ இமேஜினரி, இமேஜினரி இன்டூ ரியல். ஓகே, Z1 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், 2 + I3. Z2 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், 2 - I3. So I am going to multiply these two complex number Z1 into Z2. 2 + I3 into 1 - I3. So shall we multiply this complex number by using this idea? Real into real, real into real, 2 into 1 is 2. First you put minus, determinantல minus போடுறோம்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அது கிடையாது இது. Imaginary into imaginary, here the imaginary is 3 and here the imaginary is -3, -9. When it comes here it will be +9. Okay, +9. அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் +i, +i. Real into imaginary, real into imaginary, -6. Real into imaginary, -6. Imaginary into real, imaginary into real is +3, is +3. And what is the answer? This is 11 and this is -I3. So this is the shortest way to multiply the two complex number. So real into real, imaginary into imaginary, ஒரே மாதிரியா இருக்கிறத பெருக்கும்போது நடுவில் மைனஸ் போட்டுக்கணும், ப்ளஸ் I into கலந்து பெருக்கும்போது you put plus there. அப்புறம் இங்கே இருக்கிற நம்பர் சைனை சேஞ்ச் பண்ணுறதுன்றது அஃப்கோர்ஸ் யூ நோ தட் அது உங்களுக்கு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தாது. ஸோ திஸ் இஸ் த வே டு மல்டிப்ளை தி காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ சிமிலர்லி ஆஃப்டர் வாட்சிங் திஸ் செக்ஷன் you multiply this complex number 3 + I2 4 - I5. You multiply these two complex numbers and check your answer. Okay, இந்த ரெண்டு வழியிலையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்க, அப்படியும் பெருக்கி பாருங்க, இப்படியும் பெருக்கி பாருங்க. and let us follow this way to multiply the two complex number. ஆனா இது எப்படி கிராஃபுக்கு எடுத்துட்டு போறோம், இந்த கிராஃப்ல எப்படி இருக்க போகுது, addition மாதிரி subtraction மாதிரி இது எப்படிலாம் இருக்க போகுதுன்னு we will see later after introducing the polar form and the Euler's form. Thank you.